யூகேயை பொறுத்தவரையில புலம்பெயர்ந்தவர்களை குறிப்பிட்டு ஃபார் ரைட் அப்படின்ற ஒரு ஆக்டிவிசம் நடைபெற்றுட்டே வருது. இது சவுத் போர்ட்ல நடைபெற்ற கொலைகளை தொடர்ந்து பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருந்தது. இது மாதிரியே யூகேல இப்போது மீண்டும் ஒரு அனர்த்தம் அல்லது கலவரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த கலவரத்துக்கான காரணம் என்ன, அதனுடைய இப்போதைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய நாள்ல மிக முக்கியமாக யூகேல பட்ஜெட் சம்பந்தமான ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. பட்ஜெட்ல ரேஷல் ரீவ்ஸ் மிக முக்கியமான சில துறைகளுக்காக பணத்தை ஒதுக்கி இருக்காங்க. இது எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது அப்படின்றதும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. நாளாந்தம் படகில் வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர இந்த நேரத்தில் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூகேக்கும் ஆகாது அப்படின்ற வகையிலான புதிய ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானியாவினுடைய அரசியல்ல மிக முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ பேசப்படுறது என்ன அப்படின்னா, இந்த அசைலம் சீக்கர்ஸுக்கு ஹோட்டல் வழங்குறது அப்படின்றது. அசைலம் சீக்கர்ஸாக வருபவர்கள் சட்டவிரோதமாக யூகேக்குள்ள வந்திருந்தாலும் இவர்கள் குடும்பமாக இருக்கும் போதோ அல்லது அவங்களுக்கான வீடு தேவைப்படும் போதோ இவங்களுக்கான ஹோட்டல்கள் வழங்கப்படுகிறது. பல பில்லியன் பவுண்ட்கள் பெறுமதியான செலவு இதற்காக செலவு செய்யப்படுகிறது. டாக்ஸ் பேயர்ஸுடைய பணம் இதற்காக செலவுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. இந்த சட்டவிரோதமாக யூகேக்குள்ள வாரவங்க இல்ல அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு எதிராக இந்த ஆக்டிவிசம் திரும்புறதுக்கான மிக முக்கியமான காரணி இந்த ஹோட்டல்கள்ல இவங்க தங்க வைக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோட்டல்ல தங்க வைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த போகிறோம் அல்லது இதற்கான ஒரு முடிவை கொண்டு வர போகிறோம் அப்படின்றது கடந்த ஆட்சியிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வர ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய நாள்ல பிரித்தானியாவில் மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவித்தல் அப்படின்றதையும் விட பாதீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டின் போது மிக முக்கியமான துறைகளுக்காக பெருமளவிலான பணம் செலவிடப்பட போவதாக பிரித்தானியாவினுடைய நிதி அமைச்சர் ரேஷல் ரீவ்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உணவு கொடுக்கிறது, அதே நேரம் NHSக்காக பெருமளவிலான பணத்தை செலவு செய்வது, இன்னும் மிக முக்கியமாக பொது போக்குவரத்து, குறிப்பாக இந்த ட்ராம், ட்ரெயின், பஸ்களுக்கான அதிகப்படியான ஒரு நிதி ஒதுக்கிடப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலேயே சொன்ன அசைலம் சீக்கர்ஸ் தொடர்பான பிரச்சனையும் இதுல கலந்துரையாடப்பட்டிருக்கு. இதற்கான தீர்வாக இப்போது முன்வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, 2029 ஆண்டுக்குள்ள அசைலம் சீக்கர்ஸுக்கான ஹோட்டல்கள் வழங்கப்படுவது, அவர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவது முற்றாக நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த திட்டத்திற்கமைய அவர்களுக்கான கவுன்சில் வீடுகள் அல்லது அவர்களுக்கான தங்குமிட ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். யாருக்கெல்லாம் உண்மையிலேயே அசைலம் கொடுக்க போறாங்களோ அது சம்பந்தமான முடிவுகளை உடனடியாக ஹோம் ஆபீஸ் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே இழந்த வாக்கு வங்கியை லேபர் அரசாங்கம் மறுபடியும் தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய மிக பிரதானமான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவதும் இவர்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படுறதும் படகில் மக்கள் வருவதும் தான் நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இப்போது பேசப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த திட்டமானது மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. 2024 ஆண்டு சவுத் போர்ட் நகரத்தில் பள்ளி மாணவிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கின் போது மிக முக்கியமாக பிரித்தானியா முழுவதும் பற்றி எரிந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கலவரங்களை தொடர்ந்து புலம்பெயர்ந்து வந்தவர் ஒருவர் தான் இதற்கான காரணம். அதுவும் குறிப்பிட்ட கொலையாளி ஒரு இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான கலகம் பிரித்தானியா முழுவதும் வெடித்திருந்தது. யூகேனுடைய மிக முக்கியமான நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. போலீசாருடைய வாகனங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இதே நேரம் அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களும் அடித்து நொறுக்கப்பட்டது. இதே மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் இப்போது யூகேல நடைபெற்று வருகிறது. நார்தர்ன் ஐலண்டில் இருக்கிற பாலிமேனா அப்படின்ற இடத்துல இந்த கலவரம் இப்போது வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கலவரத்தை பொறுத்தவரையில 14 வயதான 2 சிறுவர்கள் ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாகவும் இந்த துஷ்பிரயோகம் செய்த இருவரும் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான கலவரமாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. நார்தர்ன் ஐலண்டில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட சிட்டி நேற்றைய முன்தினம் முழுவதும் பற்றி எரிந்ததாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான போலீசார் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு காயங்களோடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கிற ஏராளமான வீடுகள் தாக்கப்பட்டிருக்கிறது. புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற கவுன்சில் ஹவுஸ், அதே நேரம் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னும் போது இந்த வீடுகளைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் பிரித்தானியர்கள் அப்படின்றத காட்டுறதுக்காக
பிரித்தானியாவினுடைய கொடி அல்லது வி ஆர் பிரிட்டிஷ், திஸ் இஸ் அ பிரிட்டிஷ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரியான பதாதைகளை வீட்டிற்கு முன்னால வைத்திருக்கிறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இருவருடைய பெயரும் இதுவரையில வெளியிடப்படவில்லை. வயது காரணமாக இவர்களுடைய பெயர் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் இவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றது குறித்தான யூகங்கள் இருக்கு. அந்த யூகங்களை பொது வழிகளில் சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நார்தர்ன் அயர்லாந்து போலீசார் விசேடமாக கேட்டிருக்கிறதுனால அந்த நாட்டை பற்றி நாங்க பேச முடியாது. பிரித்தானியாவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் அதிகரித்து வருகிறது. 28% இது அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை பொறுத்தவரையில இப்போதைக்கு ஹைபிரிட் மாடலாக பல நிறுவனங்கள் மாறிக்கொண்டு வராங்க. முற்றுமுழுதான ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொரோனாவுக்கு பிறகு இருந்தது போல இப்போ இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக 3 நாட்கள் 2 நாட்களாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டம் மாறுபடுவதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஒரு மிக புதிய ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் சில பேருக்கு கிடைப்பதில்லை. அவர்களுக்கான ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. சம்பளம் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது கொடுப்பனவுகள் மூலமாகவோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய தகுதி இல்லாதவர்கள் ஆபீஸுக்கு கண்டிப்பாக போக வேணும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு ஈக்குவலிட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியாக இந்த தகவல் வந்திருக்கிறது. டிசேபிளாக இருக்கிறவங்க இல்ல பப்ளிக் கேர் செக்டர்ல வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியாத போது இவர்களுக்கான விசேடமான ஒரு கொடுப்பனவு கொடுப்பதற்காக அல்லது அவர்களுக்காக ஒரு பிரத்யேகமான கவனிப்பு இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியாக இந்த அறிக்கை சொல்கிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில நாளுக்கு நாள் சட்டவிரோதமாக படகுகளில் யூகேக்குள்ள வாரவங்க அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமாக அண்மையில பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டெய்னர் மூலமாகவும் மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்குமாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளுக்கு இட்டுச் செல்லலாம். ஏற்கனவே இப்போது நார்தர்ன் அயர்லாந்தில் நடந்து கொண்டிருக்கிற மாதிரியான கலவரங்கள் பிரித்தானியாவிலும் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் யூகிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் பிரான்சோடு சேர்த்து பிரித்தானிய அரசாங்கம் செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மான்செஸ்டர் பகுதியில் 14 வயதான மாணவன் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கின் போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 சிறுவர்களும் இதில் உள்ளடங்குவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட 3 பேருடைய பெயர்களும் இதுவரையில வெளியிடப்படவில்லை. குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டு பல இடங்கள்ல கத்தி குத்துக்கு இலக்காகி குற்றுயிரும் கொலையுயிருமாக இந்த சிறுவன் மீட்கப்பட்டு நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு உயிரிழந்திருந்ததாக அறிவிக்கப்படுகிறது. யூகேல கொண்டு வரப்பட்ட புதிய சட்டங்கள் காரணமாக மிக தீவிரமாக அடிவாங்கும் ஒரு செக்டராக பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு ஆய்வு அறிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வு அறிக்கையை பொறுத்தவரையில யூகேனுடைய மிக பிரபலமான யூனிவர்சிட்டிஸ் அத்தனையுமே நஷ்டத்துல போய்கொண்டிருக்கு. அதிகரிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் ஃபீஸ், அதே நேரம் வெளிநாட்டு மாணவர்கள் எடுக்கிறதுல இருக்கிற சிக்கல்கள், யூகேல இருக்கிற ILR பாத்துக்கான கேள்விகள், குழப்பங்கள் காரணமாக யூகேல வந்து படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் இப்படியே போனால் பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில இது குறித்தான தீவிரமாக கண்காணித்து ஆலோசித்து இதற்கான சரியான தீர்வை அரசாங்கம் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. யூகே பொறுத்தவரையில யூகே அதிகமாக டிபெண்ட் ஆயிருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான செக்டர் தான் இந்த ஸ்டூடெண்ட் வரக்கூடிய யூனிவர்சிட்டி செக்டர். இதுல ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னும் போது அது முழு பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தையே தாக்குவதாக இருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.